வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா பிரண்டை தொக்கு. அதுக்கு பிரண்டையை கட் பண்ணியாச்சு. நான் 2 பிரண்டையை கட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு. அதை ரொம்ப சின்னதாகவே கட் பண்ணிவிட்டேன், ஏன்னா நார் இருக்கும் அப்படிங்கிறதுனால சின்னதாகவே கட் பண்ணிவிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்தாச்சு. இந்த 2 பிரண்டையும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கழுவி தான் வச்சுருக்கிறேன். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. முதல்ல இந்த பிரண்டையை எடுத்து நல்ல கலர் மாற நல்லா வறுத்துக்கலாம். இல்லைன்னா நமன்னு அரிக்கும். நறுக்கும் போதும் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நறுக்குங்க, இல்லைன்னா கை அப்படியே ரொம்ப நமன்னு அரிக்கும். பிரண்டையை இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. நல்லெண்ணெய் 5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் இதில் இந்த தொக்குக்கே நம்ம ஹைலைட்டு. இதை இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஆனால் ரைஸுக்கு எடுத்துக்கிறது நல்லது. டெய்லி இதை நல்லா ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். புளியெலாம் சேர்த்து வச்சுக்கிறதுனால ஒரு 10 நாள் நல்லா, அதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஸ்டோர் அது பண்ணால் அது வேறு கால் வலி வந்துடும். ரைஸில் பருப்பு பொடி சாப்பிட்ற மாதிரி 1 ஸ்பூன் போட்டு 2 வாய் சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அது சேர்த்துக்கிட்டால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முட்டு வலிக்கு, எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் பிரண்டை எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டையை நல்லா சிம்மில் போட்டே நல்லா வதக்கியாச்சு. 150 கிராம் பிரண்டை எடுத்துருக்கிறேன். பிரண்டையை வதக்கலைன்னா நமக்கு சாப்பிடும்போது நாக்கு அரிக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கணும். சத்து அப்படியே தான் இருக்கும், அது சத்துலாம் ஒன்றும் குறையாது. 150 கிராம் பிரண்டைக்கு 1 கைப்பிடி பூண்டு சேர்க்குறேன். 1 கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினோன்னா பார்ப்போம். பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்து, ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தொக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு சூடாறினோன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், தூள்காயம், 10 பல் பூண்டை சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன், நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டு முதல்ல பொரிச்சிக்கலாம். பொரிச்சிட்டு நம்ம அரைச்ச விழுது சேர்ப்போம். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து இந்த எண்ணெயிலே பிரட்டிட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது கடக்கடன் தான் வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாற வேண்டிதான். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். பிரண்டை தொக்கு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறணுன்னு ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி